பொள்ளாச்சி பாலியல் விவகாரம் பார்த்துருப்போம், நேற்று தீர்ப்பு கொடுத்தாங்க. இது குறித்து அதிமுக தரப்புல இருந்துமே லேட்டாக தான் வந்து ஒரு அறிக்கை மாதிரி விட்டாங்க. ஏன்னா நாங்கள் வரவேற்கிறோம், எங்கள் ஆட்சியிலே வந்து சிபிஐ நாங்கள் தான் கோரணும், இது எங்களுக்கு கிடைச்ச வெற்றின்ட்டு திமுகவும் பேசுகிறாங்க. இது ஒரு அரசியல் மாதிரி போகுது. முதல்ல இந்த விஷயத்தை வெற்றின்னு கொண்டாடுறதே வந்து பார்த்திங்கன்னா அசிங்கமான விஷயம். உங்கள் ஆட்சியில் தான் நடந்தது, உங்கள் ஆட்சியில் தானே, அதிமுக ஆட்சியில் தானே இந்த குற்றம் நடக்குது. அதுக்கே முதல்ல அசிங்கம் இல்லை. அதுக்கே நீங்கள் வந்து தார்மீக பொறுப்பேற்று நீங்கள் வந்து ராஜினாமா பண்ணிடணும். இல்லை அதிலே உண்மையான குற்றவாளி சார், உண்மையான குற்றவாளி பிடிக்கணும். இது வந்து என்ன, இது தற்செயலாக நடக்கக்கூடிய ஒரு குற்றமா? இது திட்டமிட்டு நீண்ட காலமாக வந்து ஒரே ஒரு பெண்ணுக்கு நடந்த ஒரு இது, அந்த சூழ்நிலைக்கு நடந்துட்டுன்னு சொல்ல முடியுமா? 47 பேர் 45 பேர் சாட்சியம் அளிச்சிருக்கிறாங்க. அப்போது ஒரு நீண்ட காலமாக நடந்துட்டு இருக்குது. அது வந்து உங்கள் ஆட்சியில் நடந்துருக்குன்னா முதல்ல அசிங்கப்பட்டு வெக்கப்படணும். நீங்கள் முதல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களே சொல்கிறேன். அதுக்கப்புறம் இதை பெரிய சாதனை வெற்றிலாம் கொண்டாடக்கூடாது. யாராக இருந்தாலும் சொல்கிறேன், திமுக அரசுக்கும் நான் பொருந்த நான் சொல்கிறேன். ஏதோ சார்பு நிலையில் பேசணும்னு நினைக்காதீங்க. ஒரே ஒரு சம்பவம் கிடையாது சார். ஒரு சம்பவமாக தான் நீங்கள் சொல்லுங்கள்.